ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதிப்பர்வம். கர்ணனுடைய வரவை பார்த்து துரியோதனனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கர்ணனை கட்டி தழுவி கர்ணனுடைய சாதனைகளை எல்லாம் பார்த்து, வீரனே, என்னையும் என் ராஜ்யத்தையும் உன் விருப்பப்படி நீ பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கர்ணன், உன்னுடைய வார்த்தையே எனக்கு போதும், நீ சொன்னது நடந்துட்டதாகவே நான் நினைக்கிறேன், உன்னுடைய நட்பு எனக்கு கிடைச்சா அதுவே எனக்கு போதுமானது, அர்ஜுனன் கூட நேருக்கு நேர் யுத்தம் செய்ய நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. துரியோதனன், என்னுடனே சேர்ந்து நீ எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்கலாம், எனக்கும் என்னை நெருங்கினவர்களுக்கும் நீ நல்லது செய்வாயாக, என்னுடைய எதிரிகள் உன் காலடியில் கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதையெல்லாம் பார்த்த அர்ஜுனன் தனக்கு அவமானம் விளைத்து விட்டதாக நினைக்கிறாரு. அர்ஜுனன் கர்ணனை பார்த்து, அழைக்கப்படாமல் சபையில் நுழைபவர்களும் சபை அதிபருடைய அனுமதி இல்லாமல் பேசுபவர்களும் என்ன கதியை அடைவாங்களோ அந்த கதி உனக்கு நேரட்டும், உன்னோடு யுத்தம் செஞ்சு உன்னை யமன் உலகத்துக்கு அனுப்புகிறேன், யுத்தம் செய்ய தயாராவாய் அப்படின்னு கோபத்தோடு சொல்கிறாரு. அப்போது கர்ணன் சொல்கிறாரு, அர்ஜுனா, இந்த சபை, இந்த அரங்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது, உனக்கு மட்டும் சொந்தமானது அல்ல அப்படிங்கிறத முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. பராக்கிரமத்தில் சிறந்தவர்கள் தான் அரசர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. வீரம் ஒன்றைத்தான் சத்திரியன் பெருசாக நினைக்கிறான். பலவீனமானவர்கள் தான் வாய் சண்டைக்கு வருவாங்க. இந்த வாய் சொல்லையெல்லாம் நிறுத்திட்டு அஸ்திரங்களில் நீ பேசலாம். உன்னுடைய ஆச்சாரியார் துரோணாச்சாரியார் முன்னிலையிலேயே என்னுடைய பானங்களால் உன்னுடைய தலையை நான் வெட்ட போகிறேன் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. இப்போவும் மக்கள் ரெண்டு சைடாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. பெண்கள் கூட அர்ஜுனன் பக்கம் கர்ணன் பக்கம் அப்படின்னு அவங்களும் தனித்தனியாக பிரிஞ்சு, அர்ஜுனன் பக்கம் நிறையா பெண்களும் ஆண்களும், அதே சமயம் கர்ணன் பக்கமும் நிறைய ஆண்களும் பெண்களும் அவங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறாங்க. கர்ணனை பார்த்ததுமே அவனுடைய அங்க அடையாளத்திலிருந்து கர்ணனை தன்னுடைய மகன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட குந்தி தேவி உடனே மயக்கம் போட்டு கீழே விழறாங்க. அதுக்கப்புறம் அரண்மனை செவிலியர்களை கொண்டு குந்தி தேவியோட முகத்தில் சந்தனம் கலந்த தண்ணீரை தெளித்து அவளுடைய மயக்கத்தை தெளிவிக்கிறார் விதுரர். ஹரே கிருஷ்ணா.